வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா அமேஸ்ஃபிட் பேலன்ஸ் 2 பற்றி தாங்க. ஸோ கடந்த ஒரு 10 நாளாக வந்து நான் அமேஸ்ஃபிட் பேலன்ஸ் 2 as well as இந்த ஹீலியோ ஸ்ட்ராப் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இது இன்னும் நிறைய சினாரியோஸில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸையுமே, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இண்டோர் ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறையா டேட்டாஸ் தேவைப்படும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரெண்டுமே ஒன்றா, ஏன்னா இது கம்பைண்டாக தான் ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோலோவாகவும் ஒர்க் பண்ண முடியும், கம்பைண்டாகவும் ஒர்க் பண்ணுது, கம்பைண்டாக இன்னும் பெட்டரான டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய டேட்டா அதோட திரும்ப நம்ம சந்திப்போம், சரியா? ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஒரு குயிக் ரிவ்யூ அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா 10 நாளில் நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் தான். அப்போது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தா மாற வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அது மட்டும் இல்லாமல் அமேஸ்ஃபிட்டோட வாட்சஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் இல்லை, ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இல்லாட்டி ஃபிட்னஸ் ட்ராக்கர் இப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஹைப்ரிட்னு கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க இப்போ சொல்ல போனால் கடந்த ஒரு 1.5-2 வருஷமாக வந்து ஹைப்ரிட் நோக்கி போயிட்டாங்க. அதாவது கம்ப்ளீட் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, அதே சமயம் வெறும் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னும் கிடையாது. ஸோ ரெண்டுமே பிளண்டான ஒரு வாட்ச் மாதிரி தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேலன்ஸ் 2 25K அப்படிங்கிற இந்த பட்ஜெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்த்துடலாமா? ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்கும். மேலே அமேஸ்ஃபிட் பேலன்ஸ் 2 போட்டு ப்ராடக்ட்டோட இமேஜ் நம்ம பார்க்க முடியுது. ஆல்ரெடி பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அமேஸ்ஃபிட்டோட இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்க முடியும். 16,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும், சரியா? 16K அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இது வாங்குறது வந்து அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 9K போட வேண்டியதாக இருக்கும். அடுத்து சைடில் வந்து எப்பயும் மாதிரி தான் அந்த அமேஸ்ஃபிட் ஹைராக்ஸ் அது இருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து ப்ராடக்ட்டோட அகைன் சைடு இமேஜ். அண்ட் இங்கே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிளாக் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி சீரியல் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடக்ஷன் டேட் வந்து ஜூன் மாதம் 2025. ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,999 மட்டுமே அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்காங்க. பட் விற்கிறது வந்து சரி பாதி அப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஜெப்போஸ், ஜெப்பாரா, ஜெப்கோச் இது எல்லாமே இதுலேயும் இருக்குது, சரியா? ஸோ ஜெப்கோச் வந்து சில டார்கெட்ஸ்லாம் கொடுக்கும், சில சமயங்களில் கொஞ்சம் கோளாறான டார்கெட்ஸும் கொடுக்கும், சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிகலி பாசிபிள் டார்கெட்ஸும் கொடுக்கும். மேபி நீங்கள் ஒரு லிமிட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாள் ரொம்ப கிரேசியாக புஷ் பண்ணிங்கன்னா 4வது நாள் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையிலையோ இல்லாட்டி சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட்டாக அதை கொடுத்து விட்ருவோம். மொத்தமாக அதான் ஊற்றி மூட்டிட்டு கிளம்பலாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன். ஓப்பன் பண்ணால் எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக இந்த வாட்சஸ்க்கு பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆனால் என்ன, முன்னெல்லாம் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த தடவை இந்த மாதிரி டால் ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேலே அமேஸ்ஃபிட் லோகோ இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணால் மேலே வந்து பேப்பர் ஒர்க்ஸு. ஸோ ப்ரீமியமாக இருந்தது, பேக்கேஜிங் வந்து அல்ட்டியாக இருந்தது. வாட்ச் மேலே வந்து டிஸ்கவர் அமேசிங் அப்படின்னு மட்டும் இந்த ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்சோட டிஸ்பிளே மேலே இருந்தது. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சார்ஜிங்காக உங்களுக்கு வந்து அந்த போகோபின் கனெக்டர் அது இந்த இடத்துல இருந்தது. ஸோ இதுவா, இதை தவிர இதை எடுத்திங்கன்னா என்ன ப்ரோ கம்பார்ட்மெண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்து 2 ஸ்ட்ராப்புங்க, ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ராப்பு சிலிக்கா ஸ்ட்ராப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கம் ரெட் அந்த மாதிரி ஒரு சிலிக்கா ஸ்ட்ராப். ஸோ இந்த 2 ஸ்ட்ராப் இருக்கும். ஸோ வாட்சோட பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து இருக்கிறதுலையே என் மைண்டில் அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்டில் வாட்ச் டியூரபிள் வாட்ச் அப்படின்னா டிரெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதோட ஸ்டாப்பில் இருந்த எலாஸ்டிசிட்டி வேறு எந்த ஸ்டாப்லையுமே நான் அதுக்கப்புறம் பார்க்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாப் கிடையாது இது. இது ட்ரெடிஷ்னலாக நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சிலிக்கா ஸ்டாப் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஸோ எலாஸ்டிசிட்டிலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ரிஜிடாகவும் கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சர்டாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஏதாவது இரிட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா வருஷ கணக்காக போட்டு பழகிட்டேன். ஸோ அதனால் வேறு வாட்ச் மாற்றும் போது அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குளிச்சிட்டோம்னாலும் அப்புறம் நம்ம வந்து வாட்ச் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டோம்னாலும் இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் இந்த ஸ்டாப்பை வேணும்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா நார்மல் ஷாம்பு இல்லாட்டி சோப்போ கரைச்சி அந்த தண்ணியில் வந்து இதை போட்டு கூட எடுக்கலாம். பட் எனக்கு தெரிலங்க, நான் எந்த ஆஸ்பெக்டில் தெரிலன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால இந்த ஸ்டாப் வீணாக போயிடுமா? ஆனால் ஸ்விம்மிங்லேருந்து எல்லாம் பண்ண முடியும் போது அந்த குளோரின் வாட்டர்லேயே போட்டு யூஸ் பண்ண முடியும் போது க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்காக தான் சொல்லலாம், அந்த மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பில்டு குவாலிட்டி வேறு லெவலுங்க.
தரமான பில்டு குவாலிட்டி ஃபார் அ வாட்ச் வேற லெவலில் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலாக இருக்கட்டும், அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சைடில் ஒரு ஸ்பீக்கர், இந்த சைடில் ஒரு ஸ்பீக்கர், ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் கால் பேசுகிறதா இருந்தால் கிளியராக இருக்கிறதுக்காக ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னென்னா, இப்போ வாட்ச் இதுதான் டாப் டவுன் வைங்களேன், கரெக்டாக அந்த டவுன் இந்த ஏரியாவில் மைக்ரோஃபோனுக்கான வெண்ட் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வந்து வியர் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக அதுதான் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். 2 கையிலுமே லெஃப்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட்டில் இருக்கும்போது அதுதான் நம்மளை ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதுவும் பக்கா பிளேசிங்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மேலே அந்த க்ரௌன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இப்படி சுற்றணுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணோம். அந்த ரெஸ்பான்ஸ், அதாவது நேவிகேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்குள்ளே போய் நேவிகேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி செட்டிங்ஸை நேவிகேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த ஆக்ஷன் பண்ணும்போது ஹேட்ரிக்ஸ் இருக்கும், அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ கூட இங்கே பாருங்களேன், இதை பிடிச்சி திருக்கணும்னு வைங்க, ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுங்க. ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதை பிடிச்சி திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட சைட்ஸும் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நேவிகேட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் பட்டன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சொல்லப்போனால் மேலே இந்த ப்ரொடெக்ஷன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா, வாட்சுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 2000 nits பிரைட்னஸ். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் வைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்தந்த வாட்ச் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிறதுனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன், மேலே வந்து சஃபேர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் கொடுத்துருந்தனாலேயே இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஆக்டிவ் 2 ஸ்கொயர் அதை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். சஃபேர் கிளாஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்டில் அல்டி, இதுவும் ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்டில் சூப்பர். நிறைய இடத்துல நான் பேட்மிண்டன் ஆடும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போகும்போதாக இருக்கட்டும், தவறுதெல்லாம் எங்கேயாவது தட்டுதுன்னு வைங்களேன், தட்டுறதுனால எந்த விதமான இம்பாக்டும் ஏற்படலை. சைடு ஃப்ரேமும் செம சாலிடாக இருக்குது, அண்ட் மேலே இருக்க கிளாஸும் செம சாலிடாக இருக்குது. ஸோ அதில் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் ஆகலை. ஆனால் ஸ்மட்ஜஸ் ரொம்ப ஆகுதுங்க, ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகிடுது. ஏதாவது வேர்வைப்படுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில கரைகள் படுதுன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகிடும். அந்த ஸ்மட்ஜ் வந்து சும்மா இப்போ இப்படி தொடச்சா போயிடுமா அப்படின்னா தொடச்சா போகாது. அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டராவது தேவைப்படும். ஒரு நல்ல காட்டன் கிளாத் ஏதோ இருந்ததுன்னா தொடச்சா அப்போ க்ளீன் ஆகும். ஸோ கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சா மட்டும் தான் க்ளீன் ஆகும். ஆனால் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லைங்க, ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை. செம்ம டியூரபிலிட்டி. ஸோ இதுவும் அல்ட்டியாக இருக்குது. அண்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ZEPO S5 இதுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 அப்டேட் வந்துருச்சு. 3வது அப்டேட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹீலியோ ஸ்ட்ராப்போட இணைந்து செயல்படுவதை இன்னும் நாங்கள் பெட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் வந்து இப்போ ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3-4 நாள் இருக்கும். ஹீலியோ ஸ்ட்ராப்புக்கும் ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்டேட்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா புது ப்ராடக்ட், ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மொத்தம் டேப் ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்க்ரால் எது பண்ணாலும் சரி ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதுலலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் பார்க்கல. அண்ட் நம்ம எப்பயும் இருக்கக்கூடிய அதே ZEP UI தான், அதாவது ZEPO S5 இதில் இருக்குது. ஸோ டாப் டு டவுன் ஸ்வைப் பண்ணோன்னா குவிக் டாகிள்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுலேயே நம்ம நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஹெட்ஃபோன்ஸுக்கு கண்ட்ரோல் வேணுமா வேண்டாமன்றதெல்லாம் டிசைட் பண்ணலாம். இதில் வந்து ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஹெட்ஃபோன்ஸும் கனெக்ட் பண்ண முடியும் ப்ளூடூத் வழியாக. அண்ட் அந்த ப்ளூடூத் வழியாக தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராப் இதில் பேர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீலியோ ஸ்ட்ராப்பு. இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து ஒய்ஃபை இருக்கிறனால ஒய்ஃபைனால கனெக்ட் பண்ணி ஒருவேளை இதுலேருந்து டேட்டாலாம் எங்கேயாவது போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அந்த சீன்லாம் இல்லை. பட் நமக்கு வந்து ஒய்ஃபை டேரக்ட் மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னா, நான் இப்போ இதில் இன்டர்னலாக ஸ்டோரேஜ் இருக்குது, ஒரு 32 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஆஃப்லைன் மியூசிக் நான் லிசன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணேன்னா MP3 ஃபைல் ஏற்றி பார்த்தேன், செமையாக இருந்தது. அப்புறம் ஃப்ளாக் ஃபைல் ஏற்றி பார்த்தேன், அதை வந்து நான் ஹெட்ஃபோன்ஸ் வழியாக லிசன் பண்ணி பார்த்தேன். சூப்பரான ஆடியோ பிளேபேக், செம்ம குவாலிட்டி. ஸோ நீங்கள் அப்போ வெளியில் போகும்போது இந்த வாட்ச் மட்டும் இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் ஆடியோ ஃபைலாக எடுத்து உங்களோட ஆப்லேருந்து, ஸோ அந்த இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. டேரெக்டாக நம்ம வந்து ZEP ஆப்குள்ளே போயிட்டு அதுலேருந்து மியூசிக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் அது உள்ளே போய் அப்லோட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபைலாக அனுப்பிட முடியும். ஸோ நான் ஃப்ளாக்கும் அனுப்பி அதில் லிசன் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் இதோட ஸ்பீக்கர்லேயுமே நம்ம பாட்டை ப்ளே பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஆல்ரெடி ப்ளே பண்ணது நீங்கள் பீரோவில் பார்ப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன். நல்லா இருக்குது. அதாவது குவாலிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் ரியலி குட். ஏன்னா அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராகவும், லவுட்னஸ் வந்து ரொம்ப பெப்பரப்பான்னு இருக்காது. ஆனால் ஹைலைட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பல வாட்சுகளுக்கு மத்தியில் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர். ஏன்னா நான் பிக்சல் வாட்ச் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் சாம்சங் வாட்ச்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே ரொம்ப ப்ரீமியமான வாட்சஸ் தானே. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து லவுட்னஸும் அந்த வாட்செல்லாம் மீட் பண்ணி அதே சமயம் கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணுது. ரீசன் என்னென்னா 2 ஸ்பீக்கர். ஸோ அது வந்து செம்ம ஒர்த்தான ஒரு ஃபேக்டராக இருந்ததுங்க. ஸோ இதெல்லாமே சூப்பரு. அண்ட் இதுலேயே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போது மெனுவில் நம்ம போயிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அலாம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்லீப் ரிலேட்டடானதாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஃபோனோட இது கனெக்டடாக இருந்ததுன்னா டயல்டு லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து யாருக்குனாலும் கால் பண்ண முடியும். அண்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இண்டோர்லேயும் சூப்பராக இருக்குது, அவுட்டோர்லேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் இருக்கிற அந்த வாய்ஸ் நமக்கு கேட்குது, அண்ட் நம்ம பேசுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஓகே, அதுக்காக வண்டி ஓட்டிட்டு பேசிக்கிட்டே போக முடியுமானா முடியாது. இன்னொன்று என்னன்னா, அப்போ ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்களே ப்ரோ, அப்போ ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து ஃபோன் கால் பண்ணி பேச முடியுமானா, மேபி இதிலே eSIM இருந்ததுன்னு வைங்க, eSIM வெர்ஷனாக இருந்ததுன்னா அதை பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு இதுக்கே வந்து சிக்னல் வந்து ஃபோன்லேருந்து வரணும்.
ஆல்ரெடி இது ப்ளூடூத்தில் ஃபோன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதுலேருந்து அந்த கால் எடுக்கணும் அப்படின்னும் போது எடுத்து திரும்ப அதை வந்து ஹெட்ஃபோன்ஸுங்கிறது ரீரூட்லாம் பண்ண முடியல. ஆனால் இவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணலாம்னா, இப்போ அதே ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஃபோன்லேயும் இருக்குது, அதே ஹெட்ஃபோன் தான் வாட்ச்லேயும் இருக்குது அப்படின்னும் போது டியூல் பேரிங் தான் நிறைய ஹெட்ஃபோன்ஸில் இருக்குது. இங்கே நான் அட்டன் பண்ணேன்னா ஃபோனில் கால் அட்டன் ஆகி ஹெட்ஃபோன்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் உள்ள இருக்கக்கூடிய 32 GB ஸ்டோரேஜ்ங்கிறது மோர் தென் எனஃப். அதன் மூலமாக நம்ம வந்து பாட்காஸ்டாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் கிரேசி பேட்டரி லைஃப் தான் இவங்க சஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் நான் யூஸ் பண்ணும்போது என்னதான் அடிச்சு துவச்சு யூஸ் பண்ணாலும் டெய்லி ஒரு 2 மணி நேரம் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிக்குள்ள இதை கொண்டு போய் தள்ளினாலும் மேபி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கதறும், அது உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பேட்டரி லைஃப் ஹல்ட்டியாக இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னொன்று என்னென்னா 7.5 வாட் சார்ஜிங். ஸோ சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது, சார்ஜிங் ஸ்பீட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 10 வாட்டோ இல்லை 18 வாட் பிரிக் இருக்குன்னா அந்த பிரிக்லேருந்து டைப்ஸ் எடுத்து இதோட சார்ஜிங் அந்த மேக்னெட்டிக் கனெக்டர் இருக்கு இல்லையா, போகப்பின் கனெக்டர், அதில் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் லைவாகவே பார்க்கலாம், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் இருக்குது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு அட்வான்டேஜாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலாக வாட்சில் இருக்க யூஐயாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் இன்னும் டீப்பர் டைவில் உங்களுக்கு வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை பற்றி இவங்க தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான கிளைம்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ லைட்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்த்தா கூட என்ன நம்ம சொல்கிறாங்க, ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் டிசைன், எஸ் உண்மை. அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் டிஸ்பிளே டெக்னாலஜி, எஸ் உண்மை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபைடு, செம்ம டியூரபிள், செம்ம டிசைனு, அதுவும் சூப்பர். 170+ ஸ்போர்ட்ஸ் மோடு, எஸ் இருக்குது. நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. பட் நம்ம பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இவங்க கிளைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி இது எல்லாருமே கிளைம் பண்ணுற மாதிரி தான். ஸோ இவங்களும் கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க் அவுட்ஸ் ஆஸ்பெக்டில். அப்புறம் 21 days பேட்டரி லைஃபு, இது வந்து எப்பயுமே அல்ட்ரா லாங் என்டியூரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் நம்ம எடுத்து வச்சாலும் இது வந்து சப்ஜெக்ட் டு வாட் த யூசர் இஸ் கோயிங் டு புட் திஸ் வாட்ச் இன் டு யூஸ், எந்த மாதிரியான யூஸ்க்குள்ளே அதை கொண்டு போய் தள்ள போகிறாங்க. ஏன்னா நான் இப்போ வந்து தொடர்ந்து சைக்கிளிங்கே போயிட்டு இருக்கேன் எங்களை 4 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் சைக்கிளிங் டெய்லி போயிட்டு இருந்தேன்னா ஜிபிஎஸ் யூஸ்குள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப் அடிவாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணும்போது அசால்ட்டாக இந்த லாஸ்ட் 10 days எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் 100 போட்டேன்னா அடுத்து ஒரு 9th day தான் நான் வந்து திரும்ப ஒரு 30s இருக்கும்போது ஒரு சேஃப்டிக்காக போடுவேன் சார்ஜ் அப்படின்னு போட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து சாலிடாகவே இருந்தது. இந்த டைமில் இந்த டியூரேஷனில் நான் அதிகமாக அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணனா நான் எப்படி சொல்கிறேன், சைக்கிளிங் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பண்ணனான்னு கேட்டால் இல்லை. ரொம்ப பேசிக்காக தான் பண்ணியிருந்தேன். மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் பெரிய அளவில் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரே கிடையாது. இருந்தாலும் அதனால தான் நான் இன்டெப்த் ரிவ்யூ பற்றி இத்தனை தடவை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். 100 கிலோமீட்டர் ரைடு போனால் எப்படி இருக்குது, எல்லா டேட்டாவோடையும் நான் உங்களை திரும்ப வந்து கண்டிப்பாக சந்திப்பேன். சரியா? ஸோ அடுத்து என்னன்னா 2000 nits டியூல் பேண்ட் ஜிபிஎஸ்லாம் TRX 2லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே அல்ட்டி டக்குன்னு பொசிஷன் ஆகிடும். வீட்டை விட்டு வெளில போனால் போதும், வெளில போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணோம்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு டக்குன்னு பொசிஷன் ஆகிடும். 10 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்விம்மிங்கோ மற்ற இந்த மாதிரி ஸ்கூபா டைவிங்கோ இது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸில் எதில் இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆகிடுங்க, அதுலேயும் பிரச்சனை இல்லை. 24/7 வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங், இதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பில்டின் ஸ்பீக்கர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதுவும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 32 GB ஸ்டோரேஜும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும்னு. அண்ட் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் என்ன அப்படின்னும் போது அந்த ஹைராக்ஸ் மோட வந்து இவங்க ஹைலைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ ஆல் பாசிட்டிவ் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா வெயிட்டாக இருக்குது. ஓகே ரைட்டு, ஜெப்பாப்புள்ள போகிறேன். ஜெப்பாப்புள்ள போனால் இப்போதைக்கு பேலன்ஸ் 2 as well as ஹீலியோ ஸ்டாப் ரெண்டுமே வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ சிங்க் ஆகுது. ஆப் இப்போ ஓப்பன் பண்ணனால. அண்ட் வாட்ச் ஃபேஸஸ்க்கு குறைச்சலே இல்லை. ஆல்ரெடி இதில் ஒரு 8-10 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் இருக்குங்க, ரெடிலி அவைலபிள். ஸோ இதுதான் இப்போது வாட்சோட லுக்கு. ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் ஆப்ஸ்லாம் கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆப் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டயட்டுக்காக இருக்கட்டும், நிறைய ஃபேக்டர்ஸ்க்கு நிறைய ஆப் இருக்கும். ஒர்க் அவுட் ரிலேட்டட் ஆப், பே பண்ணி வாங்குற மாதிரியான ஆப், ஃப்ரீ ஆப் எல்லாமே தனித்தனியாக அவங்க செக்ரிகேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பாடுறா பேர்னிங் மீட்ரு அது இதுன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்டெப்த்தில் பார்ப்போம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மானிட்டரிங்குள்ளே போனீங்கன்னா 5 minutes ஒன்ஸ் ஆட்டோ ஹார்ட் ரேட் மானிட்டரிங்காக இருக்கட்டும். இது வந்து நம்மளால் 1 minute வரைக்கும் வைக்க முடியும். ஸோ அதே சமயம் வந்து ஹை ஹார்ட் ரேட்டு, லோ ஹார்ட் ரேட்டு, ஹார்ட் ரேட் மானிட்டரிங் மாதிரியான ஃபேக்டர்ஸு, ஸோ ஆக்டிவ் இது SpO2 வேல்யூ, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுறதுக்காகவும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்போயாவது நமக்கு SpO2 வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோட்டிஃபை பண்ணோம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிமைண்டர், பொதுவாக வந்து இது நான் எனேபிள் பண்ணியிருந்தாலும் எல்லா ஆப்புக்கும் வைக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக மாறிடும். சொல்லப்போனால் இந்த இடத்துல இது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது, என்னை இது டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. நான் ஏதாவது ஒரு அலாம் மாதிரி ஏதாவது செட் பண்ணியிருந்தேன் மட்டும் காலையில் எழுப்புறதுக்கு இது உதவுமே தவிர மற்றபடி எப்பயுமே நான் டிஸ்டர்பே பண்ணது கிடையாது. பட் இதில் வந்து உங்களுக்கு செடன்ட்ரி ரிமைண்டர் வரும், அதுவே சில சமயங்களில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம ஃபோனர்னால வீடியோ பண்ணும்போது இருக்கட்டும், இல்லை நம்ம இங்கே வீடியோ பண்ணும்போது இருக்கட்டும், திடீர்னு ஒரு லவுடான ஒரு சவுண்டோட ஒன்று வரும், எதுக்குன்னா எழுந்துனாடா அப்படின்னு சொல்லும். நல்லது தான், ஆனால் சில சமயங்கள் இதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இல்லாட்டி எல்லா நோட்டிஃபிகேஷனும் நான் இதுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருந்தேன்னா அகைன் அது பெரிய டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் SMS தவிர எதுவுமே நான் வைக்கிறது இல்லை. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சம் இப்போ மெயில் வைக்கிறேன், ஏன்னா மெயில் நிறைய வருது அப்படிங்கிறனால அதை செக் பண்ணுறதுக்காக வைக்கிறேன், மற்றபடி வரதும் இல்லை. டிவைஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா
உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் ஆன் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம எனேபிள் பண்ண என்னதரமாகும், வேக் டியூரிங் ஒர்க் அவுட் இது எல்லாமே எனேபிள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் அடிவாங்க. இதுவே இவங்க வந்து இண்டஸ்ட்ரி லீடிங் டிஸ்பிளே தான் வச்சிருக்காங்க. அதில் வந்து 2000 nits கொடுத்துருக்காங்க. ஒரு எல்டிபிஓ பேனலாக இருந்ததுன்னா மேபி அப்போ வந்து இந்த வேக் டியூரிங் ஒர்க் அவுட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அகைன் அப்பயும் கூட பவர் கன்சம்ஷன் அதிகமாக தான் போகுது. ஆனாலும் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனு நல்ல லவுடான சவுண்ட் வருங்க. கவர் பண்ணால் மியூட்டு இதெல்லாம் என்னென்னா நார்மலாக இப்போ வந்து டிஸ்பிளே வேக் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ டிஸ்பிளே வேக் ஆகுது, நான் அப்படி கை வச்சேன்னா உடனே லாக் ஆகிடும். அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ஷவுமி வாட்சஸ்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் அப்புறம் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி எந்தளவுக்கு வேணும், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸு, எதுக்கெலாம் வைப்ரேட் ஆகணும், ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸு. அதை தவிர வந்து நிறைய இருக்குது. டூ நாட் டிஸ்டர்ப், ஸ்லீப் மோடு. பொதுவாக நீங்கள் தூங்குறதுக்கு சீக்கிரமே போயிட்டீங்கன்னா இதிலே நீங்கள் குவிக் டாகல்ஸில் போய்ட்டு ஸ்லீப் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது, ஜஸ்டஸ் எல்லாமே லாக் ஆகிடும். ஸோ நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆல்ரெடி நீங்கள் ZepOSல பார்த்துருப்பீங்க, ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ பேண்டுக்கு லாக் வேணால் லாக் வைக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணி எங்கேயாவது வச்சிட்டோம்னா உடனே லாக் ஆகிடும், பின் பேஸ் பண்ணி லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அண்ட் விட்ஜெட்ஸை ரீக்ரூப் பண்ணலாம், அதை அரேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் கண்ட்ரோல் சென்டரு எப்படி இருக்கணும், அதான் நோட்டிஃபிகேஷன் டாகிள், குவிக் டாகிள்ஸ் அது. அப்புறம் வியரிங் டிடெக்ஷனு, ஸோ லெஃப்டாக ரைட்டாங்கிறதையும் நம்ம மாற்றிக்கலாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் பொதுவாக வந்து டிவைஸ்க்கான ஆப்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம எதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா delete பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கார்ட்ஸு. இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது வரிசையாக வந்து இல்லையா கார்ட்ஸ், இந்த வாட்சோட யூஐயில் பார்க்கும்போது வரக்கூடிய அந்த கார்டு தான். இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய கார்ட்ஸ் வைக்கலாம், பாய் வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணால் நிறைய கார்ட்ஸ் உள்ள தள்ளி விடலாம். டிவைஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் பேசிக் அப்ளிகேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஜெட்லாக் மேனேஜர், மேப் மேனேஜ்மெண்ட்டு, இன்னும் மோர் போனீங்கன்னா வேறு ஏதாவது தேவைன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலில் போனால் நமக்கு அப்டேட்ஸுங்க, அப்டேட்டு, அப்புறம் ஏஜிபிஎஸ் டேட்டா, இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்கான ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் டூல்ஸ் தான் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்டெப்த்தாக நம்ம கண்டிப்பாக திரும்ப ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் ZepCoachோட ரோல் உள்ளே இருக்கிறனால ZepCoach ஆக்டிவாக இருந்ததுன்னா, நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது ZepCoach ஆக்டிவாக இருந்தால் ZepCoachன் சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அடிஷ்னலாக. இப்போ நான் டேப் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஒரு நாளும் விளையாடும் போது ZepCoach வந்து உள்ளே வந்திருப்பாப்பில். ஃப்ரீ ட்ரைனிங்கில் ZepCoach உள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேட்மிண்டன் அப்போ ZepCoachங்கிறது எட்டி பார்க்கல, ஆனால் அப்பயும் ZepCoach ஆக்டிவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸோ ஓவராலாக இது எல்லாமே வந்து ஹீலியோஸ் ஆப்போட டேட்டா. அதனால தான் ஏஐ அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தீங்கன்னா உங்களோட ரெடினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ரீசெண்டாக ஒர்க் ரொம்ப அதிகம், ட்ராவலும் அதிகமாக இருக்கிறனால தான் புவர் ரெக்கவரி அப்படின்னு போட்டிருக்கு. சரியாக போய் தூங்கி தொலை அப்படின்னு சொல்லுது. இந்த பயோ சார்ஜ் பார்த்தீங்கன்னாலும் சொல்லும், நம்ம வந்து தூங்கி இல்லாட்டி நல்லா ரெஸ்ட் எடுத்து நம்ம அதை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வைங்களேன், திரும்ப நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அது திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இதை டேப் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு. வெட்னஸ்டே அன்றைக்கி 57 வந்து சார்ஜ் தான், -59 ட்ரெயின் தான். அப்போ என்ன அர்த்தம், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சு சார்ஜையும் தாண்டி நெகட்டிவில் போயிட்டு இருக்கேன், கடன் வாங்கி எரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் விளங்குமா? ஸோ அதனால் ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியங்க, தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நிஜமாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்லீப் டேட்டாவும் நம்ம பார்க்கலாம். ஸ்லீப் டேட்டாவில் வந்து இது டியூ டு சம் ஒர்க், வீடியோ ஒர்க்னால இந்த லட்சணத்தில் தூங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்லீப் கொஞ்சம் கம்மி தான். இது உள்ளே போய் பார்த்தா நமக்கு தெரியும் ஸ்லீப் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்லீப் ரொம்பவே முக்கியங்க. ஸ்லீப் கொஞ்சம் எல்லாருமே மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸர்ஷன் இது வந்து நம்ம எந்த அளவுக்கு போட்டு தள்ளுறோம் ஒர்க் அவுட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறோமா அப்படின்ற கேள்வி தான் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நிறைய டேட்டா நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஓவர் வியூக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ டேட்டா பார்க்கலாம். நம்மளோட ப்ரீத்திங்லேருந்து எல்லா ஃபேக்டர்ஸையுமே பார்க்கலாம். எவ்வளோ நேரம் முழிச்சிருந்தோம், எவ்வளோ நேரம் நல்லா தூங்கியிருக்கோம், ஃபேட்டிக் லெவலு எல்லாமே பார்க்கலாம். ஸ்கின் டெம்பரேச்சரு இதை கூட பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அண்டு வாட்டர் அதிகமாக நான் இப்போ எடுத்தேன்னா திரும்ப நான் வந்து கொஞ்சம் நார்மலாகும். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டா தர வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்டெப் கவுண்ட், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, பாய் எவ்வளவு, எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக Zep ஆப்பில் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நல்ல ஒரு வாட்ச் தாங்க. 100% வந்து ஒரு நல்ல வாட்ச் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஹெவியர் சைடில் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் கிடையாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 100% ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, கைண்ட் ஆஃப் அன் ஹைப்ரிட் வாட்ச். ஸோ ஆக்டிவிட்டி ட்ராக்கர் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில லிமிடேஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. வரைக்கும் சிவராணி பார்க்கலாம். பாய்.